ஒரு முதலாளி என்ன பண்ணானா, டிரைவரை கூப்பிட்டுட்டு காலையில் 4 மணிக்கு வந்துரு, எனக்கு 6 மணிக்கு ஃப்ளைட்டுன்னு சொன்னார். இவன் டிரைவர் என்ன பண்ணிட்டான், அவன் பாட்டுக்கு தூங்கிட்டான். தூங்கிவிட்டு 4:30க்கு வந்திருக்கான். பாவி பயல இப்படி வந்து தொலைஞ்சிருக்கியே நீனு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா வண்டி எடுத்து சீரனானா. வண்டியை எடுத்தானா, பாதி தூரத்தில் வண்டி பஞ்சர் ஆகி போயிடுச்சு. என்னடா பண்ணுன்னு கேட்டான். வைன்னு பஸ்ஸுக்கிட்டு, நான் இப்படா ஃப்ளைட்டுக்கு போவேன், மணி 5:45 ஆயிட்டுறா அப்படின்னா. அவனு பஸ்ஸுக்கிட்டு இருந்தானா. அந்த நேரத்தில் ஒரு புல்லட் ஓட்டம் வந்தானா வேகமாக வந்து என்ன சொன்னானா, எங்கே சார் போகிறீங்க என்னானா. ஃப்ளைட்டில் போகிறேன், ஃப்ளைட்டுக்கு போகணும். இங்கே வாங்க நான் அழைச்சிட்டு போகிறேன். அப்பா புண்ணியவன் கடவுள் மாதிரி வந்து நம்மளை காப்பாற்றிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு சொன்னான். சரி சொல்லிட்டு இங்கேருந்து போய் டிக்கெட்லாம் கொண்டு கொடுத்து செக்கப்லாம் முடிஞ்சு நேராக ஃப்ளைட்டில் போய் ஏறி உட்காந்துக்கிட்டான். உட்காந்துட்டு இந்த பையன் இந்த டிரைவர் மேலே வந்தோட மாற்றணும், நம்ம திருட்டு பையன் நம்மளால் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கேருந்தோ ஒரு புண்ணியம் வந்து கடவுள் அருளால் நல்லா நம்மளை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஃப்ளைட்டு 1 மணி நேரம் போனிச்சான். 1 மணி நேரம் போனது பாடு பைலட் ஒரு சொன்னானா, ஐயா ஃப்ளைட் வந்து ரிப்பேர் ஆக போகுது, கடலில் உளுந்துரும், என்ன அதோட கண்டிஷன் இருக்குன்னு சொல்கிறான். அப்போ என்ன நினச்சான், என்னன்னா செஞ்சான் அவன், டிரைவரை வசான். புல்லட்டுக்காரனை என்ன பண்ணான், புகழ்த்து பேசினான். இப்போ என்ன ஆயிடுச்சு, புண்ணியவா நல்லா தூங்கிட்டு வந்தான். நான் புண்ணியவா நல்லா தூங்கி வச்சு வந்தான். அதை விட்டு இத்தனை வருஷம் வச்சிருந்த வண்டி இருக்கு பாரு, அப்படியே பஞ்சராகி என்னை காப்பாத்துனுச்சு. எங்கே வந்த படுபாவி மனுஷன் என்னை அப்படியே கொண்டாந்து இங்கே விட்டு என்னை சாவடிச்சிட்டானேன்னா. வாழ்க்கையில் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் நடத்தலாம். ஒருத்தங்க வைவாங்க, ஒரு நாள் வைவாங்க, மறுநாள் வந்து அவங்கள வந்து நம்மளே திட்டுற மாதிரிக்கே இருக்கும். ஆனால் வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறும். அதனால் நம்ம நடுநிலைமையாக இருந்துக்கணும். புரியுங்களா? உடனே கோவப்படக்கூடாது.